தம்பி வேண்டாம். நீ மாதிரி தான்டா நானும் 2 குழந்தைய வச்சிருக்கிறேன். ஏன்னா நீ உன் குழந்தைக்கு பார்க்குற மாதிரி தான் நானும் பார்ப்பேன். ஏதோ இருக்கிறது இருந்தால் ஒரு 50 ரூபா வச்சு போட்டு நான் தரேன்னு சொல்லி கேட்டால் கூட தெரியுங்களா? வணக்கம் மக்களே. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த காணொலியை கேட்டிருப்பீங்க. ஏன்டா நீ அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க அந்த அண்ணா. அது ஒன்றுமில்லை மக்களே. இவர் பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியில் பார்த்தீங்கன்னா தோசை, குடல் கிரேவி, சிக்கன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் மட்டன் ஐட்டம்ஸில் விற்றுட்ருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் தான் கடை போடுவார். நைட்டு 7-8 மணிலேருந்து 11-12 மணி வரைக்கும் கடை இருக்கும். 1 மணி வரைக்கும் கூட இருக்கும். அதாவது வந்து சிக்கன் ஐட்டம்ஸ் இருக்கிற வரைக்கும் கடை நடத்துவார். அண்ணாக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டம் சூப்பராக இருக்கும். இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, கடன் கேட்குறாங்க. இவரும் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. சாப்பாடு விஷயத்தில் எது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 50-60 இந்த மாதிரி கடனாக கொடுத்துட்றாரு. திருப்பி அவர் ரெகுலராக பண்ண என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்துட்டு குடும்பம் இருக்குது. அதை பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த அண்ணா கஷ்டப்படுறதை நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இவங்களை ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இங்கே இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க, அவன் போய் 10 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துடுவான். இதெல்லாம் என்ன ஆகும், பிரச்சனை தான் பெருசாகும். அதனால் இந்த அண்ணா வந்துட்டு ஒதுங்கிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்களே பார்க்குறீங்க மக்களே. இந்த ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு பார்த்தீங்களா என்னென்ன அப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணாதீங்க. கடன் கேளுங்க, திருப்பி அந்த கடன் கொடுத்த காசு திருப்பி அவர் கொடுத்துருங்க. இப்போ திருப்பி வந்து அவர் கடன் கேட்டார். இந்த மாதிரி 2 தோசை, ஒரு குடல் குழம்புன்னு கேட்டார். அவர் அதுவும் மீறி கொடுத்துட்டாரு. சரி போயிட்டு போங்கடான்னு. இது வரைக்கும் 500-1000ன்னு பாக்கி வச்சுருக்காங்க. இன்னும் ஒன்றும் புரியலை. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு சில்லி சிக்கன் 50 ரூபாய்க்கு சில்லி சிக்கனும் ஒரு கொத்துக்கறி பார்சல் கேட்டிருந்தோம். அது அண்ணன் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்களே பார்க்குறீங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே பொட்டினதெல்லாம் பிரிச்சுட்ருக்குறோம். சூப்பராக இருக்குது சில்லி. நீங்கள் பாருங்கள், பிச்சு காட்டுவோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 50 ரூபாய்க்கு தான் அந்த சில்லி. எவ்வளோ பீசஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களே. நீங்களே பாருங்கள் மக்களே. இது பார்த்திங்கன்னா சில்லி சிக்கனு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. ஃப்ரெஷ்ஷாக பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிற சிக்கன் தான் போட்டு ரெகுலராக அந்த அண்ணா வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவர்கிட்ட நான் ரெகுலர் கஸ்டமரு. ஸோ நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களை நீங்களும் இந்த மாதிரி விற்கிறாங்கன்னா தயவு செஞ்சு கடன் கேட்காதீங்க. உங்கள்கிட்ட இருந்தால் சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா போயிட்டு காசு தான் ரெடி பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. முக்கியமாக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிடுங்க. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கொத்துக்கறி தான் பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா ஜூஸியாக காரசாரமாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பிரியாணி வேறு கடையில் வாங்கினது பிரியாணி. அந்த பிரியாணி சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. என்ன கொஞ்சம் ஆயில் தான் ஓவரு. இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எம்டி பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். இந்த எம்டி பிரியாணிக்கும் அந்த கொத்துக்கறிக்கும் காம்பினேஷன் மக்கா வேறு லெவலு. தலைக்கறி வாங்கியிருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். தலைக்கறி ப்ளஸ் புரோட்டா காம்பினேஷனுக்கு பார்த்திங்கன்னா அந்த அண்ணா கடையில் தலைக்கறி தான் எப்பயுமே ஃபேமஸ்ஸு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா தலைக்கறி வாங்கலை, ஏன்னா பிரியாணி வாங்கிட்டோம். தலைக்கறிக்கு எப்பயுமே புரோட்டா தான். புரோட்டாக்கும் அந்த தலைக்கறி குழம்பு போடு மக்கா டேஸ்ட்டு அந்தர் பல்ட்டியாக இருக்கும். இப்போயே எனக்கு பார்க்க இப்போயே எனக்கு எச்சல